பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம 21 டேஸ் ப்ரேயரில் டே 6ல் இருக்கிறோம். ரெகோபோத் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். ஸோ தலைப்போட வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் இந்த தேசத்தில் பலுகு பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஸோ ரெகோபோத்து கர்த்தர் கொடுக்கிற தேசம், அதாவது கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு யாரெல்லாம் வாக்குவாதம் பண்றாங்களோ அந்த வாக்குவாதம் வாக்குவாதம் இருக்காது, இல்ல வாக்குவாதம் பண்ணினவங்க என்னன்னா அதை சுதந்திரிக்க முடியாது. ஸோ கடைசியா இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். யாரை குறிச்சு அப்படின்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணினாங்க. அவங்க யாருமே கானான் தேசத்துக்குள்ள போகல, மோசே உட்பட, ஆரோன் உட்பட. ஸோ அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். மெயினாக மோசே கர்த்தரிடத்துல வாக்குவாதம் பண்ணினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த வாக்குவாதம் எது நிமித்தம் வந்துச்சு, ஏன் மோசே கானான் தேசத்துக்குள்ள போகல அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம அதை தான் இன்னைக்கு மெசேஜா எடுக்க போறோம். மோசே கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஒரு நபர். கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினதுக்கு யாரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா மோசே தான் தேர்ந்தெடுத்தார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்ப ஒரு ரட்சகர், கானான் தேசத்தை சுதந்திரிக்க ஒரு ரட்சகர் யாரு அப்படின்னா மோசே தான் எழுப்பினார். ஸோ மோசே எழுப்பும் போது, மோசே ஃபர்ஸ்ட் இது பண்ணும் போதே ஆண்டவர்கிட்ட அந்த வாக்குவாதம் இருக்கும். உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கேயே சொல்லுவார், நான் திக்கு வாயி மந்தனாவு, நான் போகமாட்டேன், ஜனங்கள் அடையாளம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வாக்குவாதம் பண்ணுவாரோ அவர் வாக்குவாதம் பண்ணுவார். அப்போ கர்த்தர் கோபமும் படுவார் மோசே மேல. அப்போ இது பண்ணாலும் அதுக்கு அடுத்துதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போக மாட்டேன் அப்படின்னு நிற்கும் போது, சரி நீ போ, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா ஆரோன் உன்னோட அண்ணனை உனக்கு வாயா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கோவப்படுத்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அந்த கோபம் பெருசாலாம் இருக்காது. கர்த்தர் அதை எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டார். ஆனா அங்கேயே மோசே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆண்டவர் கோவப்படுத்தியிருப்பாங்க. அதை ஆண்டவர் எதுவுமே பெருசா எடுத்துக்கல. 2வது இடத்துல எங்க கோபப்படுத்துறாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மேரிபான்றதுல தண்ணீரை கர்த்தர் அந்த கன்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா சபை மக்கள் வாக்குவாதம் பண்ணியிருப்பாங்க. அந்த வாக்குவாதம் பண்ணதுனால அந்த டென்ஷன் ஆகி குழப்பி என்ன பண்ணுவாங்கன்னா மோசேவும் ஆரோனும் கன்மலையை பார்த்து பேசாம மோசே என்ன பண்ணுவாங்கன்னா கன்மலையை அடிச்சிடுவாங்க. ஸோ இது கர்த்தர் கோவப்பட்டார். நீ என்னோட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல, நான் உன்னை பேசுன்னு சொல்றேன், ஆனா நீ அடிச்சிருக்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நீயும் ஆரோனும் எதுக்குள்ள போக முடியாது, கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது. ஸோ அப்படி வாக்குவாதம் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குனவங்க, வாக்குவாதம் பண்ணவங்க யாருமே அந்த கானான் தேசத்துக்குள்ள போகவே இல்லை. ஸோ கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது அங்க எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணினவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். அது வேதத்துல எங்க இந்த இது கரெக்டா கர்த்தர் சொல்லியிருப்பாருன்னா என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீர் கடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். இது சீன் வனாந்திரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியமே. நீங்க பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீயும் ஆரோனும் எனக்கு கீழ்ப்படியாம போனீங்க. சபையார் வாக்குவாதம் பண்ணினத. ஸோ வாக்குவாதம் பண்ணவே இல்லை. ஆனா எனக்கு ஏன் இது அப்படின்னா வாக்குவாதம் பண்ணினவங்களுக்காக நீங்க துணை நின்றுப்பீங்க. ஸோ இங்க அப்படிதான் வாக்குவாதம் பண்ண சபைக்காக துணை நின்றாங்கன்னா ஏதோ ஒரு இதுல அவங்க ப்ரெஷர் தாங்க முடியாம அந்த வாக்குவாதம் பண்ணினவங்களுக்காக நம்ம கர்த்தருக்கு விரோதமா செயல்படுவோம். ஸோ கர்த்தருக்கு விரோதம்னா அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன பண்றோம்னு தெரியாது, ஆனா நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம ஒரு காரியத்தை பண்ணிருப்போம். ஸோ அப்படி இருந்தாலுமே கர்த்தர் சொல்றாரு, அது எனக்கு கோபம் உண்டாடுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மோசேயா கானான் தேசத்துக்குள்ள அங்க அனுமதிக்கவே இல்லை, ஆரோனையும் கானான் தேசத்துக்குள்ள அனுமதிக்கவே இல்லை. ஸோ அப்ப அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம், யாருமே கர்த்தரை கோவப்படுத்தாதவங்க தான் அங்க போய் சுதந்திரிக்க முடியும். ஸோ அப்படி கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா வாக்குவாதம் பண்ணினவங்க யாருமே
அந்த தேசத்துல சுதந்திரிக்க முடியாது. சோ அப்படி அப்போ மோசேக்கு என்ன நீதி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வேற இதுல வரும். மோசேக்கு என்ன நீதினா, புதிய ஏற்பாட்டுல கானான் தேசத்தை வந்து அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொன்னபடி அங்க செஞ்சார். என்ன அப்படின்னா, உபாகமம் 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மோசே வந்து சொல்லியிருப்பாங்க. இத குறிச்சு கர்த்தர்ட்ட வாக்குவாதமும் பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்னைய பார்க்க விடுங்க அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பா கேட்போம்ல, நம்மளே தான் என்னை நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க, நீங்க தான் இது பண்ணீங்க, இந்த கோபத்துக்காக அதுவும் நான் கோவப்படல, சபையார் வந்துட்டு கோபப்பட வச்சாங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கர்த்தரிடத்துல மோசே வந்து பேசியிருப்பாங்க. அப்போ மோசேக்கு வந்து கர்த்தர் செவி கொடுக்கவே இல்லை இந்த காரியத்துல. எங்க வாசிக்கலன்னா, உபாகமம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, கர்த்தரும் உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களான அதை பார், இதோ யோர்தானை நீ கடந்து போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன சொல்லுவாருன்னா, நீ போய் பாப்ப, கானான் தேசத்தை பாப்ப, ஆனா நீ உள்ளுக்குள்ள போக மாட்ட. ஏன் அப்படின்னா, நீ என்னை கோபப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ எவ்வளவு கெஞ்சினாலும் தயவு செய்து இதை குறிச்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மோசேக்குரிய கனம் இருந்துச்சு. ஏன்னா மோசே இறந்த பின்னாடி கர்த்தர் தான் அடக்கம் பண்ணினாரு. யாருக்குமே அவர் இறந்த இடம் தெரியாதுன்றத நம்ம யூதாதுல பார்ப்போம். சோ இப்ப அவர் சொன்னது செஞ்சாரா அப்படின்னா, உபாகமம் 34ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அந்த 34:4ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்ற ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதோ இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்தில் கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். சோ கர்த்தர் சொன்னது அங்க நிறைவேறுச்சு. என்ன நிறைவேறுச்சுன்னா, வாக்குவாதம் பண்ணுன கடைசியா யாரு இருந்தாங்கன்னா மோசே இருந்தாங்க. கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல வாக்குவாதம் பண்ணின யாருமே வந்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியல. சோ இந்த காலை வேளையில ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, வாக்குவாதம் பண்றாங்களா, அவங்களுக்கு துணை போகாதீங்க. அப்படி துணை போனீங்கன்னா நீங்க கர்த்தருடைய கோபத்துக்கு, என்னடா இது நாளுமே வந்துட்டு ஏதோ எனக்கு வந்து சமாதானமா இருந்துச்சு அப்படின்னா, இது எச்சரிப்பின் செய்தியா நம்ம சில நேரத்துல எச்சரிப்பின் செய்தி நம்மளுக்கு தேவைப்படும். வாக்குவாதம் பண்ணினவங்களோட நம்ம துணை நின்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏன்னா மோசேக்கு அங்க துணை நிக்கணும்ன்றது அவள் இல்லை, ஏதோ ஒரு பிரஷர், ஏதோ ஒரு காரியத்தினால அந்த வாக்குவாதம் பண்ணனவங்களுக்காக நீங்க பரிந்து பேசுறீங்களோ, இல்ல துணை நிக்கிறீங்களோ, இல்ல ஏதோ ஒரு காரியம் பண்ணீங்களோ, அப்படி இருந்தோம்னா நம்ம அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்மளுடைய ரெகோபோத்தை வந்து சுதந்திரிக்க முடியாது. இதை நெகட்டிவா பார்த்தோம்னா நெகட்டிவ், ஆனா பாசிட்டிவா பார்த்தோம்னா, யாரும் கர்த்தருக்காக எப்போதுமே நமக்கு வைராக்கியமா நிக்கணும், கீழ்ப்படிந்து நிக்கணும். யாருக்காகவும் நம்ம கர்த்தரை விட்டு கொடுக்கவே கூடாது. அந்த இடத்துல ஒரு பிரஷர்னால அங்க விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை மோசேக்கும் ஆரோனுக்கும் இருந்தது. அதனால அவங்க சுதந்திரிக்க முடியாம போச்சு. இதுல இருந்து நம்ம என்ன பாசிட்டிவ் இருக்கோம்னா, கர்த்தாவே நாங்க உங்களை எந்த எக்காரணத்தை கூட நாங்க கோவப்படுத்திடக்கூடாது ஏசப்பா. ஒரு வேளை நாங்க கோவப்பட்டனா மன்னிப்பு உண்டு அங்க. ஒரு வேளை, ஏன்னா நம்ம அடுத்து நம்ம இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நம்ம கோவப்படுத்தியிருந்தா நம்ம ஏசப்பாட்டு நம்ம ஜோமனு, ஏசப்பா நாங்க தெரியாம நாங்க கர்த்தரை வந்து நாங்க உங்களை கோவப்படுத்தியிருந்தோம்னா எங்களை தயவாய் மன்னிங்க, எங்களுக்குரிய ரெகோபோத்தை எங்களுக்கு நீங்க கட்டளை இடுங்க, அதுக்குள்ள நாங்க பிரவேசிக்கணும்னு நம்ம ஜோம் பண்ணும் போது அங்க இயேசு நம்மளுக்காக பரிந்து பேசுவார். ஒருவேளை இயேசு அந்த நாட்கள்ல, மோசே இருந்த நாட்கள்ல இருந்திருந்தாரு அப்படின்னா அங்க பரிந்து பேசி இருந்திருப்பாங்க. கண்டிப்பா மோசே கானான் தேசத்துக்குள்ள வந்திருந்திருப்பாங்க பழைய ஏற்பாட்டிலேயே. சோ இன்னைக்கு கர்த்தர் இந்த செய்தி மூலமாக சொல்றது, வாக்குவாதம் பண்ணுங்களோட நிக்காதீங்க. அப்படி ஒருவேளை நின்று அவங்களுக்காக நீங்க ஏதோ ஒரு காரியம் நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாவீங்க. நம்மளுடைய காரியத்தை சுதந்திரிக்க முடியாது முதல்ல. 2வது, ஒரு வேளை கோவப்படுத்திருந்தா, நான் தெரியாம நின்றுட்டேன் ஏசப்பா, என்னை தயவாய் மன்னிங்க. ஏன்னா தேவனுக்கும் நம்மளுக்கும் மத்தியஸ்தர் யாருன்னா ஏசப்பா இருக்கிறாங்க. சோ அவர் பரிந்து பேசுவாரு. அவர் இடத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க கர்த்தருக்கு கோவப்படுத்தியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கன்னு நம்ம சொல்லும் போது கர்த்தர் அதை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மளுடைய
கானான் தேசமாகிய அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு கர்த்தர் வழிவாசலை திறப்பார். கண்டிப்பா நம்ம மேல கோவப்பட மாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பரிந்து பேசுறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனே, நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ரெஹோபோத் சமாதானமான இடம்பா. வாக்குவாதம் இருக்காது. வாக்குவாதம் பண்ணினவங்களும் இருக்க மாட்டாங்கப்பா. தகப்பனே ஆவியானவரே, அப்பா தகப்பனே ஆவியானவரே, அப்படி வாக்குவாதம் பண்ணினவங்க தகப்பனே அப்பா சுதந்திரிக்க முடியாம போச்சேப்பா. அது மோசேவா இருந்தாலும் ஆரோனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே நியதியா தான் இருந்துச்சுப்பா. தகப்பனே, இப்பொழுதும் நீங்க எங்களுக்கு அப்பா அப்பா அனுமதிக்கிற அப்பா அந்த ரெகோபோத்தை நாங்க சுதந்திரிக்க ஆவியானவரே, நாங்க உங்களை கோபப்படுத்திருந்தோம்னா தயவாய் மன்னிங்க ஏசப்பா. எங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவரே, வலது பரிதிலிருந்து பரிந்து பேசுகிறவரே, கர்த்தாவே தகப்பனே, ஒருவேளை நாங்க கர்த்தர் இடத்துல வாக்குவாதம் பண்ணி ஏசப்பா கர்த்தருக்கு அவரோட காரியத்துக்கு நாங்க எதிர்த்து நின்றுருந்தோம்னா தயவாய் எங்களை மன்னிக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. யார் யாருக்கு தகப்பனே ஆவியானவரே அப்பா இது எச்சரிப்பின் சத்தமா இருக்கோ அவங்க தகப்பனே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ண உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, யாரெல்லாம் இது வரைக்கும் நீ எக்காரணத்தை கொண்டும் நீ என்னிடத்துல வாக்குவாதம் பண்ணல, என்னை கோபம் உண்டாக்கலன்னு இருக்கிற அந்த நபருக்காக நீங்க பேசுறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, நான் கொடுக்கிற தேசத்துல உன்னோடு வாக்குவாதம் பண்ணுனவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்கப்பா. ஆவியானவரே, அந்த இடம் சமாதானமா இருக்கும்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.